அதே மாதிரி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதை தடுக்கும் வகையில் உழவர்கள் கொண்டு வரும் நெல் மூட்டைகள் அதே நாளில் கொள்முதல் செய்யப்படும். இதுதான் முக்கியமா இப்ப இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் செய்யணும், உறுதிப்படுத்தணும். அன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் 2 முறை சந்திச்சிருக்கிறேன். 2 முறை சந்திப்புலையும் இதை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். நான் 2 வகையை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அந்த லஞ்சம் வாங்குறாங்க ஒரு மூட்டை நெல்லுக்கு, அதாவது 40 கிலோ மூட்டைக்கு அதில் ஒன்று 38 கிலோவா கணக்கெடுக்கிறாங்க, இல்லை 42 கிலோவா எடையை போட சொல்றாங்க. 2 கிலோ அதில் எடுத்துக்கிறாங்க. 40 கிலோ ஒரு குவிண்டாலாம் 100 கிலோ. ஸோ 2.5 மூட்டையில் அவங்க கிட்டத்தட்ட 5 கிலோ எடுத்துக்கிறாங்க. இது இல்லாம ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்குன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் அது சார்ஜஸ் லஞ்சம் ஒரு மூட்டைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோவுக்கு 275 ரூபாய் விவசாயிகள் இழக்கிறாங்க 100 கிலோ நெல்லுக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது அவங்கள கேட்டா எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லை, கட்டமைப்பு இல்லை, நாங்களே கோணி வாங்கணும், நாங்களே அது இது வாங்கணும், அது தார்பாய் எங்களுக்கு இல்லைன்னு அவங்க சொல்றது. அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. அதனால இதை தவிர்க்கணும். 2வது, கொள்முதல் அன்னைக்கே எடுத்துட்டு பண்ணணும். ஏன்னா விவசாயிகள் பாவம், அது மழை பெஞ்சிச்சுன்னா வெயில் எதுனாலும் விவசாயிக்கு நஷ்டம் தான். விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுக்கணும், களம்லாம் கிடையாது விவசாயிகளுக்கு. ரோட்ல தான் அவங்க இப்போ போட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துன்னு போய் அங்கே வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு 2 நாள் 3 நாள் அப்படியே பாவம் அங்கேயே தூங்குறாங்க விவசாயிகள். கொள்முதல் நிலையத்தில் அவங்களுக்கு பார்த்தா 1000 டன் கெப்பாசிட்டி, ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 டன் தான் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாத்து வைப்பதற்காக அரசு கிடங்குகளில் எண்ணிக்கை இப்போது உள்ள 302 அடுத்த 3 ஆண்டுகளில் 1000 உயர்த்தப்படும். அதாவது நான் டெல்டாக்காரன் சொன்னா பத்தாது. டெல்டாவிலிருந்து உங்க பூர்வீகம் எங்கன்னு தெரியல, பட் டெல்டாவில் வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட டெல்டாவில் கொள்முதல் செய்கின்ற அந்த நெல்லை கூடமா உங்களால பாதுகாக்க முடியல. அப்புறம் எதுக்கு நீங்க நான் டெல்டாக்காரன் கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது! எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் நான் பார்க்கிறேன். நான் இது விவசாயிகளுக்கு இல்ல, தமிழ்நாடு செய்யற துரோகம். சேமிப்பு கிடங்குகள் உங்களால பண்ண முடியாதா? எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க? என்ன ஆயிடுப்போ சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் வச்சு பண்றதுக்கு? கொள்முதல் செய்யற நெல்ல சேமிப்பு கிடங்குகள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? அது குடும்பம் பண்ண முடியாது உங்களால. காய்கறிகள், பழங்கள், மலர்கள் உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்களை வீணாக்காமல் பாதுகாக்க வைத்த வட்டங்களிலும் குளிர்பதின கிடங்குகள் அமைக்கப்படும். கோல்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இது அரவுண்ட் ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு, முக்கியமாக கிருஷ்ணகிரி, இந்த தளி கிளி எல்லாம் இருக்குது. அனைத்து மாவட்டங்களிலும் உணவு பதன தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஆமாம், நெல் கொள்முதல் அளவு 70 லட்சம் டன்னாக அதிகரிக்கப்படும். தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டா இன் அ குட் ஹார்வெஸ்ட் இயர்னா 120 லட்சம் டன் நெல் விளையும். அதுல அரசு 40 லட்சம் டன்னு தான் கொள்முதல் செய்யும். மீதி இருக்கிற 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்வாங்க. அரசுக்கு நிர்ணயித்த விலை 2500 ஒரு குவிண்டால் 100 கிலோ. தனியார் எப்படின்னா அவங்க அவசரத்துக்கு போய் கேட்டாங்கன்னா 1500 1600 அவ்வளவுதான் வாங்குறாங்க. வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா 3 நாள் 4 நாள் இங்க இருக்கும். அவன் விவசாயிகள் அங்க வைக்கிறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை, கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு 40 லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யறது ஒரு வருஷத்துக்கு. ஆனா தமிழ்நாடு அரசுக்கு அந்த நெல்லை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு தெரியுமா? வெறும் 18 லட்சம் டன்னுக்கு தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. செய்யறது 40 லட்சம், ஸ்டோரேஜ் 18 லட்சம். எங்களுக்கு எங்க பட்ஜெட்ல இது இப்ப இருக்கிற 302 கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் இப்ப இருக்கு. இது 1000 கிடங்குகளா இன்னும் 3 வருஷத்துல உயர்த்தி இப்போ 40 லட்சம் டன்னுல இருந்து 70 லட்சம் டன் கொள்முதல் செய்ய நாங்கள் எங்க பட்ஜெட்ல நாங்கள் போட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் துவரம் பருப்பு சாகுபடி செய்யப்படும் பரப்பு இப்பொழுது
1.25 லட்சம் ஏக்கர், அது அடுத்த 3 ஆண்டுகள் வந்து 3 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். துவரம்பருப்பு சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 சிறப்பு ஊக்கத்தொகை. எண்ணெய் வித்து பயிர்களை எள் சாகுபடி பரப்பு ஆண்டுக்கு 50,000 ஏக்கர் வீதமும், சூரியகாந்தி சாகுபடி பரப்பு ஆண்டுகளுக்கு 25,000 வீதமும் அதிகரிக்கப்படும். நிலக்கடலை சாகுபடி பரப்பு 5.6 லட்சம் ஏக்கரில் இருந்து 7 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 7,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். நியாய விலைக் கடைகள், இதில் இப்போ நியாய விலைக் கடைகளில் வந்து நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்கிற நாட்டு சர்க்கரை மானிய விலைகளில் அங்கே நியாய விலைக் கடைகளில் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹெல்தி ஒரு ஃபுட். இது கொஞ்சம் கண்டென்ட் அயன் கண்டென்ட்லாம் இருக்குல்ல. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய நியாய விலைக் கடைகளில் மூலம் மானிய விலையில் வழங்கப்படும்.